ஸோ டொயோட்டா டீசரோட இ அண்ட் எஸ் பிளஸ் வேரியன்ட்ஸோட கம்பேரிசன் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட டொயோட்டா டீசர் வி வேரியன்ட் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டர்போ பெட்ரோல்ல மேனுவல் வேரியன்ட். இந்த காரோட ஒரு டீடைலான டிரைவ் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அமரேஷ். நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனல் நம்ம எல்லா காசோட டிரைவ் நோக்கிறோம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம ஈரோட்ல இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கோம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் ஆட் பண்ணிருக்கேன். டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த டொயோட்டா டீசர் டர்போ டிரைவ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணிடுவோம். ஹேண்ட் பிரேக் டவுன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன். ஸோ இந்த டீசர் பார்த்தோம்னா நமக்கு 2 பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அண்ட் ஒரு 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இது நமக்கு மேக்ஸிமம் 100 பிஹெச்பி அண்ட் 147 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. ஆப்வியஸ்லி இது எல்லாருக்கும் தெரியும், ஃப்ராங்ஸில் இருந்து அதே பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு இது ஒரு நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். ஐடியலிங்கில் எனக்கு பெருசாக அந்த வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபீல் ஆகலை. ஒரு 3 சிலிண்டர் மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொல்கிறது ஐடியலிங்கில். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம இப்போ கொஞ்சம் சிட்டி ஸ்கர்ட்ஸில் தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ என்ன தான் வந்துட்டு ஒரு ரீபேஜ்டு ப்ராடக்டாக இருந்தாலுமே இந்த காரோட டிசைன் வந்துட்டு ஃப்ராங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டியரிங் வீல் வந்துட்டு பார்த்தோம்னா நமக்கு லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்போ பெருசாக எஃபர்ட் போடணும்னு இல்லை. ரிஃபைன்மெண்ட் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. எனக்கு பெருசாக அந்த நாய்ஸ்லாம் உள்ள ஃபில்டர் ஆகலை. ஓகே, 2000 RPM கீழே பார்த்தோம்னா நமக்கு பவர் லீனியராக பில்டப் ஆகுது. 2000 RPM தாண்டினாலுமே நமக்கு அந்த சர்ஜ் வந்து லீனியராக தான் இருக்குது. ஸோ பாருங்கள், 2000 RPM தாண்டுறேன். ஒரு 3500 RPM போகிறப்போ நமக்கு லைட்டாக அந்த சவுண்ட் உள்ள கேட்குது. கார்னர்ஸ் ஓகே தான். நம்ம அந்த சிட்டி லிமிட்ஸ்குள்ளே இந்த மாதிரி புஷ் பண்ணி ஓட்டுறப்போ நமக்கு கார்னர்ஸ்லாம் நல்லா தான் எடுக்குது. 190 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பெருசாக எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ ஒரு குயிக்கான ஓவர்டேக். கிளச்சு நல்லா லைட்டாக இருக்குது. கியர் பாக்ஸ் சொல்லவே தேவையில்ல. நல்ல ஒரு ஸ்லிக் ஷிஃப்டிங்கான ஒரு கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு லெஃப்ட் கார்னரு அண்ட் ஒரு ரைட் கார்னர். ஸோ ஓரளவுக்கு அஜைலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டியரிங் வீலில் வெயிட் ஆட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. அது எனக்கு பெருசாக அந்த 60 தாண்டியே எனக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. பட் ஓகேவாக இருக்குது. கனெக்டிவிட்டி இல்லைனாலும் நமக்கு அந்த ஸ்லோ ஸ்பீட்ஸில் ரொம்பவே லைட்டாக இருக்குது. அது ஓட்டுறதுக்கு நல்லா எஃபர்ட்லெஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்துடும். ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் நமக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுமே நமக்கு மேனுவல் அண்ட் AGS கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரு 5 ஸ்பீட் AMT கியர் பாக்ஸ் அதில் நமக்கு வந்துடும். 4th கியரில் நான் ஒரு 60 பக்கமாக இருக்கேன். ட்ராக்டபிலிட்டியும் ஓகே தான், அது தட்டுற மாதிரி விஷயம்லாம் பண்ணல. அண்ட் ஆல்சோ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னாலும் இந்த டொயோட்டா டீசரில் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நமக்கு ஒரு MID மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கலர் TFT மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 9-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும். 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கொடுத்துட்றாங்க. ஸோ அதோட விசிபிலிட்டியும் நல்லா தான் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம என்ன டிரைவ் அப்போ கூட அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க வியூ வரும். ஸோ நம்ம ரிவர்ஸ் கியர் போடுறப்போ நம்ம வேணால் 360 டிகிரி கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. பெருசாக நமக்கு கண்ட்ரோல் எடுத்து ஓட்டணும் அப்படிங்கிறதான் இல்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே லைட் கண்ட்ரோல்ஸ் தான். பெருசாக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற பிரச்சனைலாம் இல்லை. விசிபிலிட்டியும் பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன கொஞ்சம் பேனட் வந்துட்டு லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும் பலினோவை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா ஆப்வியஸ்லி இது SUV ஷேப் அப்படிங்கிறதால கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் தான் பண்ணி ஆகணும். ORMs நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பிளைண்ட் ஸ்பாட்டுங்கிறது பெருசாக கிரியேட் ஆகலை. A-பில்லர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து பெருசாக நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆட்டோ டிமிங் IRVM இந்த கார் நமக்கு வந்துடும். ஃபீச்சர்ஸ் வந்து நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ நமக்கு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளேவும் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த செக்மெண்ட்லேயே ஒன் அண்ட் ஒன்லி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த டொயோட்டா டீசரில் இருக்கிறது. ஆப்வியஸ்லி ஃப்ராங்ஸ்லேயுமே அது இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஸோ பாருங்கள். ஸோ 3rd கியரில் பார்ட் த்ராட்டில் ப்ரெஸ் பண்ணோம்னா வண்டி நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். மைலேஜ் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 21 km பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க. ரியலிஸ்டிக்காக பார்த்தோன்னா நம்ம 15 to 16 நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸ் போனோம்னா ஒரு 17 to 18 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆப்வியஸ்லி அது டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல்.
ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணி ஓட்டினோம்னா நமக்கு அந்த பவர் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்குது. பிரேக்ஸுமே ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எனக்கு இந்த டெய்சரில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு இந்த கேபின் இன்சுலேஷன் தான் நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த இன்ஜினோட சவுண்ட் வந்து எனக்கு பெருசாக உள்ளே கேட்கல. ஒரு 3000 RPM நம்ம ப்ரெஸ் பண்ணாலுமே கேபின் வந்து முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹைட் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு ஸ்டியரிங்க்கு ஹைட் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சீட்டுக்குமே ஹைட் அட்ஜஸ்ட் வந்துடுது. அண்ட் ப்ரெஸ் பண்ணி ஓட்டினாலுமே மைல்டாக ஒரு சவுண்டு கேட்குது. அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக ஸ்போர்ட்டியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ரொம்ப டிஸ்டர்பிங்காலாம் இல்லை. கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. ஸோ கம்ஃபர்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. சஸ்பென்ஷன் வந்து ஒரு ஸ்லைட் பிட் ஆஃப் ஹார்ட்னஸ் இருக்குது கண்டிப்பாக அதில். அண்ட் ஆல்சோ அது நம்மளை எந்த விதத்துலையும் டாஸ் பண்ணுற மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஒரு குவிக்கான டைரக்ஷன் சேஞ்ச். எஸ், எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. பட் ஸ்டியரிங்கோட கனெக்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தா அந்த டிரைவிங் ஃபீல் வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மிச்சப்படி அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கியர் ஆக்சலரேஷனும் நல்லா தான் இருக்குது. ஸோ பிரேக்ஸ் பார்க்கலாம். கொஞ்சம் ஹார்டாக பண்ணுறேன். ஓகே தான், இனிஷியல் பைட் இஸ் குட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காருக்கு நமக்கு ஃப்ராங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு பெட்டரான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 years or 1 lakh kilometers வாரண்ட்டி இந்த கார் நமக்கு வந்துடும். ஆப்வியஸ்லி ஃப்ராங்ஸ்லேயும் அது வந்து நமக்கு கேட்டோம்னா எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போட்டு கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்துடுது. அண்ட் சேஃப்டின்னு பார்த்தோன்னா இந்த காரை நமக்கு 6 airbags வந்துடும். ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ஸ்டியரிங் ஆட்டோமேட்டிக்காக ரீசென்ட் ஆகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஆல்சோ இன்னும் எனக்கு பட்ட ஒரு சின்ன ஒரு குறை என்னென்னா, நல்ல இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு 6 speed கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது டர்போலேயும் அவங்க 5 speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. கம்ஃபர்ட்லாம் எந்த விதத்துலையும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு பேலன்ஸில் வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு கம்ஃபர்ட் ஆஸ் வெல் அஸ் ஹேண்ட்லிங்குமே ஒரு பேலன்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷார்ப் ஹேண்டிலெலாம் கிடையாது. பட் ஓகே, ஒரு நார்மலான பர்சனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தோன்னா 6 airbags, ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ மேனுவலுமே வந்துடும். அது நம்ம ஆல்ரெடி ஃப்ராங்ஸோட ஒரு டெல்டா ப்ளஸோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஹில் ஹோல்ட் அசிஸ்டியுமே டெபிக் பண்ணியிருந்தேன். ஸோ 3rd gearல இருக்குது. ஒரு 35 பக்கமாக இருக்குது. ப்ரெஸ் பண்ணலாம். எஸ், ஒன்ஸ் அந்த டர்போ ஸ்பூலை பார்த்துன்னா நமக்கு பவர் வந்து லீனியராக வர ஆரம்பிச்சிருது. அண்ட் ஆல்சோ போதும் அடிக்குவேட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரிலாம் ஃபீல் ஆகலை. ஸோ 5th gearல போட்டு நம்ம ஆல்டே ஒரு 80 to 100, 100 to 120 க்ரூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ நான் பெருசாக வந்துட்டு போட்டு வண்டியை ரெவ் பண்ணல. ஒரு 80க்குள்ளே தான் மேக்ஸிமம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணேன். அண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா NVH லெவல்ஸுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ் இது வந்து V வேரியண்ட், டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட் தான். இதுக்கு அடுத்து டியூல் டோன் வேரியண்ட் இருக்குது. ES, S+, G அண்ட் V வேரியண்ட்ஸில் இது வந்து வரும். இந்த V வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 14.14 lakhs வருது. இது டர்போ பெட்ரோலில் மேனுவல் வேரியண்ட். அண்ட் எக்ஸ்டீரியரில் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் 16 inch அலாய் வீல்ஸ் வந்துடும். அண்ட் நமக்கு அந்த அலாய் வீலோட டிசைனுமே ஃப்ராங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ஒரு ரைட் கார்னர் வருது. ஸோ ஓகே தான். 1.2 கம்பேர் பண்ணுறப்போ பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. நம்ம கார்னர்ஸ்லாம் எடுக்கிறப்போ நமக்கு சின்னதாக ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதாங்க இந்த டொயோட்டா டெய்சர் டர்போ பெட்ரோல் மேனுவலோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டரிஸ்ட் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.